1971 போரின் போது கராச்சி நகரம் இந்திய படைகளால் அப்போது தாக்கப்பட்டது. அதன் பின் 54 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் கராச்சி நகரம் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. காரணம், வான்படை மட்டுமல்ல, போர்க்கப்பலில் இருந்த INS விக்ராந்த் போர்க்கப்பல் தற்போது அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து புறப்பட்ட ஏவுகணைகள் தற்போது கராச்சி துறைமுகத்தை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து மின்னல் வேகத்தில் அந்த ஏவுகணைகள் அடுத்தடுத்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது கராச்சி துறைமுகமே சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. இந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட INS விக்ராந்த் இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுதம் விமானம் தாங்கி போர்க்கப்பல். அந்த கப்பலிலிருந்து தற்போது அடுத்தடுத்து அந்த ஏவுகணைகள் வீசப்பட்டு வருகின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கராச்சி துறைமுகமே தற்போது சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது என்றுதான் தகவல் வந்திருக்கிறது. மேற்கத்திய கப்பற்படை கமாண்டர் அங்க INS விக்ராந்த் மற்றும் இந்தியாவின் கடற்படை தாக்கி இருக்கும் போர்க்கப்பல்கள், துரித கப்பல்கள் என அனைத்தும் தற்போது பாகிஸ்தானுடைய அந்த துறைமுகங்களை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றன. INS விசாகப்பட்டினமும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து தற்போது அந்த குண்டு வீச்சுகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. வாலாட்டிய பாகிஸ்தான் ஒட்டனருக்கும் இந்தியா என்பார்களே, அதைத்தான் தற்போது இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பல்முனை தாக்குதல், 3 படைகளும் தற்போது ஒன்றிணைந்து பல்வேறு திசைகளிலிருந்து தற்போது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலிலே தற்போது லாகூர், கராச்சி, பெஷாவர், குவெட்டா, இஸ்லாமாபாத் என சியால்கோட் என்ற பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் தற்போது சின்ன பின்னமாகிறது. வார் பிரேக்கிங் என்பார்களே, அந்த காட்சிகளை தான் பிக் பிரேக்கிங் செய்தியாக, வார் பிரேக்கிங் செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது. 54 ஆண்டுகளுக்கு பிறகு கராச்சி மீது குண்டு மழை. 1971 ஆண்டுதான் கடைசியாக அங்கு குண்டு மழை பெய்தது. அதற்கு பிறகு தற்போது ஏவுகணையின் மூலமாக தற்போது கராச்சி துறைமுக நகரமான கராச்சி மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று. அந்த நகரமே தற்போது சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்ற தகவல் தான் வந்திருக்கிறது. தற்போது அங்கு இந்தியன் நேவி அட்டாக்ஸ் கராச்சி என்பது தற்போது சர்வதேச அளவில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஜுகுலார், அதாவது அந்த அவர்களுடைய மிக முக்கியமான நகரம் அந்த கராச்சி நகரம். அந்த நகரத்தை தான் தற்போது இந்திய கப்பற்படை கடற்படை தாக்க ஆரம்பித்திருக்கிறது. கடற்படையும் தற்போது முழு வீச்சிலே இந்த போரிலே இறங்கி இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். எனவே ஒரு பக்கம் கடல் பகுதியிலிருந்து கப்பல் படை, வானிலிருந்து வான்படை, தரையிலிருந்து தரைப்படை என 3 படைகளும், இந்தியாவின் முப்படைகளும் தற்பொழுது உண்டு இல்லை என்று பாகிஸ்தானை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் 6 முக்கிய நகரங்கள், தலைநகர் இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர், பெஷாவர், குவெட்டா, சியால்கோட் ஆகிய 6 முக்கிய நகரங்களும் தற்போது சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்ற என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் பாகிஸ்தானின் மிக முக்கியமான நகரம் கராச்சி, துறைமுக நகரம், வணிக நகரம், வணிக தலைநகரம் என்று கூறலாம். INS விக்ராந்த், நம்முடைய மிக பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்தில் இருந்து தற்போது INS விக்ராந்தில் இருந்து ஏவுகணைகள் மட்டும் வீசப்படவில்லை, போர் விமானங்களும் புறப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த போர் விமானங்கள் எங்கெல்லாம் குண்டுமழை பொழிய போகின்றன தெரியவில்லை. கராச்சியை நோக்கி தற்போது மின்னல் வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்றன. காற்றை கிழித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன இந்திய போர் விமானங்கள். எனவே எந்த நேரத்திலும் அங்கு குண்டு மழை பொழிய போகிறது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. எனவே கராச்சியை தாக்கி இருக்கிறது இந்திய கப்பற்படையிலிருந்து புறப்பட்ட ஏவுகணைகளும் போர் விமானங்களின் குண்டுகளும் தற்போது கராச்சியை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்கின்றன. கராச்சி துறைமுகம் லாகூரும் தற்போது பஸ்வமாகி கொண்டிருக்கின்ற கூறுவார்களே, அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. எனவே கராச்சி மீது தாக்குதல் என்பது மிக முக்கியமானது. இந்த போருடைய திருப்பு முனையாக இருக்கலாம் என்று கூறலாம். என்றால் இஸ்லாமாபாத்திலே தற்போது இஸ்லாமாபாத் தலைநகரம் எரிந்து கொண்டிருக்கிறது, கராச்சி எரிந்து கொண்டிருக்கிறது, லாகூர் எரிந்து கொண்டிருக்கிறது, பெஷாவர் எரிந்து கொண்டிருக்கிறது, சியால்கோட் எரிந்து கொண்டிருக்கிறது, குவெட்டா எரிந்து கொண்டிருக்கிறது என பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் எல்லாமே எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக பாகிஸ்தான் இன்று இரவே சரணடைவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றும் கூட கூறலாம். அந்த அளவுக்கு தாக்குதல் பலமாக, அடி என்றால் அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்ல, மிகப்பெரிய அடி என்பார்களே பேச்சு வழக்கிலே, அப்படி ஒரு பலத்த அடியை கொடுத்து கொண்டிருக்கிறது பதிலடியாக இந்தியா என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தான் சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொண்டது என்றுதான் கொள்ள வேண்டும். அவர்கள் தேவையில்லாமல் இன்று
ஜம்முவிலே வீசிய அந்த குண்டு வீச்சு, அந்த ஏவுகணை வீச்சு தற்போது அவர்களுக்கு மொத்தமாக முடித்து விடக்கூடிய கடை. அவருடைய வாள் ஆட்டினார்கள். அந்த வாள் மட்டுமல்ல, தலையை நசுக்கக்கூடிய அளவுக்கு தற்போது இந்திய முப்படைகளும் அடுத்தடுத்து குண்டு மழையும் ஏவுகணை மழையும் வீசிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கராச்சியை நோக்கி தற்போது ஒரு ட்ரோன் சுனாமி படை செல்ல ஆரம்பித்திருக்கிறது. அந்த ட்ரோன் படை எங்கெல்லாம் சென்று வெடிக்கப் போகிறதோ அங்கெல்லாம் தற்போது அந்த இடமே சின்னாமிண்டமாக போகிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். தற்போது உறங்கா நகரமாக தற்போது இந்தியாவிலே அனைவரும் இந்த போரினை தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது மிக மோசமான இரவாக பாகிஸ்தானுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் பதுங்கு குழியில் கூட ஒளிய முடியாத அளவுக்கு தற்போது இந்திய படைகளினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது.